காதலித்த பெண் காதலனுக்கு தங்கை முறை வந்ததால் காதலனை கொலை செய்த பெண் வீட்டார். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே உள்ளது மேலப்பசலை பாலம். அப்பாலத்தின் கீழ்ப்பகுதியில் இளைஞர் ஒருவரின் சடலம் கிடப்பதாக காவல்துறைக்கு தகவல் கொடுக்கப்பட்டுள்ளது. உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக சிவகங்கை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துவிட்டு தங்களது விசாரணையை தொடங்கியுள்ளனர். உயிரிழந்து கிடந்த இளைஞர் யார், எப்படி அவர் உடல் இங்கு வந்தது, உடலில் பலத்த காயங்கள் இருப்பதால் இது கொலையாக இருக்குமா, எனில் யார் கொலை செய்திருப்பார்கள் என்ற கோணத்தில் தங்கள் விசாரணையை முடுக்கிவிட்டுள்ளனர். முதற்கட்ட விசாரணையில் உயிரிழந்த இளைஞர் ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே கிடாத்திருக்கை கிராமத்தைச் சேர்ந்த காசுராஜின் மகன் திருக்கண்ணன் என்பது தெரியவந்துள்ளது. இவரது உறவினர்கள் ராமேஸ்வரம் அருகே முத்துராமலிங்கபுரம் நகரில் வசிக்கின்றனர். 26 வயதான இவர் அங்கு அடிக்கடி சென்று வரும்போது முத்துராமலிங்கபுரத்தைச் சேர்ந்த ஒரு பெண்ணுடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இவர்கள் பழக்கம் நாளடைவில் காதலாக மாறவே இருவரும் காதலிக்க தொடங்கியுள்ளனர். ஆனால் அப்பெண் திருக்கண்ணனுக்கு தங்கை முறை என்பதால் இவர்களது காதலை இரு வீட்டாரும் ஏற்க மறுத்துள்ளனர். ஆனாலும் இருவரும் தொடர்ந்து காதலித்து வந்துள்ளனர். கடந்த 2 மாதங்களுக்கு முன் வீட்டை விட்டு வெளியேறி தலைமறைவாக வாழ்ந்து வந்துள்ளனர். இதுகுறித்து பெண்ணின் தந்தை கொடுத்த புகாரின் பேரில் இருவரையும் கண்டுபிடித்த காவல்துறையினர் மீண்டும் அவர்களை பெற்றோரிடமே ஒப்படைத்துள்ளனர். ஆனாலும் கடந்த சில நாட்களுக்கு முன் மீண்டும் இருவரும் தலைமறைவாகியுள்ளனர். இதுகுறித்து பெண்ணின் தந்தை இருளாண்டி போரையூர் காவல் நிலையத்தில் திருக்கண்ணன் தனது மகளை கடத்தி சென்று விட்டதாக புகார் அளித்துள்ளார். இருவரும் மதுரையில் வசித்து வருவதாக வந்த தகவலை அடுத்து தந்தை இருளாண்டி அவரின் சகோதரர் மற்றும் உறவினர்கள் ஆகியோர் அவர்களிடம் சென்று இருவரையும் காதல் படபாணியில் சமாதானமாக பேசி அழைத்து வந்துள்ளனர். கடந்த 10ஆம் தேதி இருவரையும் மீண்டும் அழைத்து வரும்போது திருக்கண்ணனை சரம் மாரியாக தாக்கியதில் அவர் வழியிலேயே பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இதையடுத்து அவரது உடலை மதுரை ராமநாதபுரம் 4 வழிச்சாலையில் மானாமதுரை அருகே மேலப்பசலை மேம்பாலத்தின் கீழே வீசி எறிந்துவிட்டு சென்றுள்ளனர். இன்று காலை இளைஞர் உடல் கிடப்பதாக வந்த தகவலை அடுத்து மானாமதுரை டிஎஸ்பி நரேஷ் தலைமையிலான காவல்துறையினர் உடலை மீட்டு சிவகங்கை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சம்பவம் குறித்து போரையூர் காவல்துறையினர் மானாமதுரை வந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இவ்வழக்கில் பெண்ணின் தந்தை இருளாண்டி, சகோதரர் முத்துமணி, தாய்மாமன் முனியசாமி, உறவினர் கருப்புசாமி ஆகியோரை கைது செய்து விசாரித்து வருகின்றனர்.